தெய்வ மக்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் கடவுளுடைய வேத வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனம் இவ்விதமாய் வருது. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. எத்தனை ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடான வாக்குத்தத்தம் பாருங்க. இந்த வசனத்துல முதல் பகுதி, இதோ நான், I am the Lord. God introduce himself. அவரே தன்னை அறிமுகப்படுத்துறாரு. நீங்களும் நானும் நினைக்கிற அளவுக்கு இல்லைங்க, இவர் அதுக்கு மேல இல்லையா. இன்னைக்கு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோமோ அதே போலதான் கர்த்தருக்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்ல, இவர் கர்த்தர், அண்ட சராசரங்களை உருவாக்குனவர். ஆகவேதான் இந்த வசனத்துல தன்னை அறிமுகப்படுத்துறாரு. தெரிஞ்சுக்கிடுங்க அவர் யாருன்னு. அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ரெண்டாவது, before you look at the mountain, before you look at the maker of heaven and earth, உங்களுடைய மலை போன்ற பிரச்சனைகள் தடுமாற்றங்களை பார்ப்பதற்கு முன்பதாக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரை பாருங்க. இன்னைக்கு அப்படி செய்யுங்க. நீங்க பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த அறிவு மழுங்கி போய்விடும். ஆகவேதான் சத்ருவானவன் நம்மளை மேற்கொள்கிறான். இந்த அறிவு ரொம்ப முக்கியம். ஆகவேதான் காலையில எழுந்த உடனே சர்வ வல்லவரை பாருங்க, அந்த பலன் உண்டாகும். when you start your day, don't begin with your weakness, begin with your God's greatness. அவருடைய மகிமை, மகத்துவம், அவருடைய மாட்சிமையை பார்த்து ஆரம்பிங்க. நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். God bless you. Bye bye.